மேசராசின்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 3ல் இருக்கிற குரு நன்மை செய்யாதுன்னு தெரியும். அது கெடுதி ரொம்ப இருக்கும். அது மட்டும் இல்லாமல் துரியோதரன் இறந்து போனதே 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு 3ஆம் இடத்து குரு நல்லது கிடையாது. பார்வை மட்டும் அது எங்கே பார்க்குதோ அதுக்கேற்ற மாதிரி நன்மை தரும். இருப்பு நல்லா இல்லை. இப்போ 4ஆம் இடத்துல வந்தால் நல்லதான்னா 4ஆம் இடமும் நல்லது கிடையாது தான். அது பாண்டவர்கள் எல்லாத்தையும் இழந்ததே இந்த 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போதுன்னு சொல்லுவாங்க. ஆக நல்லது இல்லை. ஆனால் அவரோட பார்வை நன்மை செய்யணும் போது என்ன ஆகுன்னா, வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமானது வருமான ஸ்தானம். 4ஆம் இடத்துல குரு இருந்தால் அவரோட பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார், 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஸோ 8, 10, 12 3 இடத்த பார்க்கும்போது துன்பம் கொடுக்குற இடமான 8ஆம் இடத்துக்கு பார்க்கும்போது துன்பங்கள் குறைஞ்சிரும். 10ஆம் இடத்து குரு பார்க்கும்போது வருமானம் அதிகரிச்சிரும். 12ஆம் இடத்தை பார்க்கும்போது நஷ்டங்கள் குறைஞ்சிரும், அலைச்சல்கள் குறைஞ்சிரும்னு அர்த்தம். ஆக இது நாள் வரைக்கும் இருந்ததை விட மேசராசிக்கு பலன் சற்றே அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்துடுது.